ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகள் இந்த ஒரு வாரத்திலும் ஆண்டவர் உங்களை நன்மையாக நடத்தியிருப்பார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு ஏசாயா 45:3 சொல்லப்படுகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதைகளும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறாங்க. இப்போ வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னா கல்லான இருதையும் சதைப்பட்ட நரம்புகளையும் அவர் உடைத்து அதை காயங்கட்டுகிற தேவனாகவே இருக்கிறார். இரும்பு தாழ்ப்பாக்களை முறித்து இதுவரைக்கும் பாரம்பரியாக கட்டப்பட்ட ஏதோ ஒரு கட்டிலிருந்து விடுதலையாகவும், வியாதி என்ற கட்டிலிருந்து விடுதலையாகவும், பலவீனம் என்ற கட்டில் விடுதலையாகவும், சோர்வு என்ற கட்டளை விடுதலும், பாவம் என்ற ஒரு கட்டளை விடுதலையாகவும் அவர் இரும்பு தாழ்ப்பாக்களை முறிக்கிறார். சாத்தானை எதிர்த்து நின்று சத்துருவை ஜெயித்து பலம் நம்மளுக்காக பலத்தோடு செய்கிறார். அநேக தடைகளை விலக்குகிறார். ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக போராடுகிற எந்த கிருமிகளும் நம்மளை அண்டிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் அப்படின்னா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் அப்படின்னா அந்த காரணமாக தேவனிடத்தில் வரக்கூடிய கிருபைகளாக தான் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய மர்மங்கள் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. நானே ஜெபம் பண்ணி எனக்கே தெரியல. ஆண்டவரே, அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்கள்னால் என்ன ஆண்டவரே? நானே கேட்கும் பொழுது ஆண்டவர் சில காரியத்தின்படி ஜெபிக்கும் பொழுது சில காரியத்தை ஜெபிக்க தான் அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் அது தேவ ரகசியம். தேவன்யா யார்? தேவன் எப்படிப்பட்டவங்க? அவங்க பரலோகம்னா என்ன இருக்குது? பரலோகத்தில் என்ன இருக்குது? அங்கே யார் இருக்குது? அங்கே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தேவன் எதுக்காக தந்திருக்காங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க குணம் எப்படி? அவங்களுடைய சிந்தனை எப்படி? அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்க? ஒவ்வொருவரும் எப்படி போஷிக்கிறாங்க? எப்படி கொடுக்குறாங்க? இப்படி கொடுக்கப்படுகிற பல வரங்களினாலும் பல வித்தியாசத்தினாலும் சிந்தனை ஞானத்தினாலும் அறிவின் ஞானத்தினாலும் நடத்தப்படுகிற ரகசியமாக இருக்கும். அதான் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னு நினைக்கிறேன். நம்ம நினச்சிக்கிட்டோம் பொக்கிஷன்னா பணம், ஐஸ்வர்யம், அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கடுத்து அது ஒளிபிடத்தில் இருக்க புதைகளை தருவேன். எனக்கு கூட நினச்சேன், நான் ஜபிக்கும் பொழுது கூட இதை படிக்கும்போது நினச்சேன், ஒளிபிடத்தில் இருக்க புதையல்னா சப்போஸ் ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஒரு கோவிட் ஒரு இடத்துக்கு ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு போகிறோம். அந்த